பஞ்சாப் வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இன்றைய போட்டியில் பற்றி எறிந்த பல சம்பவங்கள். மீண்டும் மீண்டும் சிஎஸ்கேவுக்கே சாதகமாக மாறி வரும் இந்த வருட ஐபிஎல் சீசன். சிஎஸ்கே ரசிகர்களை கொண்டாட வைத்த இன்றைய போட்டி, அதாவது பஞ்சாப் வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இன்றைய இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச லக்னோ அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அப்படி பேட்டிங்கை தேர்வு செஞ்சு கிளம்புறங்கினவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் பரவாயில்லாமல் தாங்க விளையாடி மிடில் ரொம்பவே சொதப்பி, அதுக்கப்புறமா கடைசி சமயத்தில் கிருணால் பாண்டியாவோட அதிரடியால் அப்படி இப்படி தட்டு தடுமாறி ஒரு வழியாக 199 ரன்கள் வரை அடிச்சிருந்தாங்க லக்னோ அணி. பின்னர் 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய பஞ்சாப் அணியிலோ ஓப்பனிங்கிலேயே தெரிஞ்சு போச்சுங்க, இன்றைக்கி பஞ்சாப் அணி தான் வின்னுன்னு. ஏன்னா சிக்கர் தவானும் பேர்ஸ்டவும் களத்தில் நின்று சூப்பராக பார்ட்னர்ஷிப்பை போட்டு பஞ்சாப் அணிக்கு வலுவான ஓப்பனிங்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாப் அணி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சப்ப நம்ம சிக்கர் தவானை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் அடுத்தடுத்து திடீர்னு அவுட் ஆகி அப்படியே மொத்த போட்டியும் மாறி போச்சுங்க. அதுக்கப்புறம் லக்னோ அணி இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. மேலும் லக்னோ அணியோட இந்த வின்னு வந்துட்டு நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை ரொம்பவே வலுப்படுத்திருச்சுங்க. ஆமாங்க, புள்ளிப்பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணியை தவிர மற்ற ஐபிஎல் அணிகளில் எந்தெந்த அணிகளெல்லாம் ரன் ரேட்டில் இப்போதைக்கு ப்ளஸ்ஸாக இருக்காங்களோ அந்தந்த அணிகளெல்லாம் தோல்வியை தழுவுனாங்கன்னா, அதாவது வரப்போகிற போட்டிகளில் நடந்துக்கிட்டு இருக்கிற போட்டிகளில் தோல்வியை தழுவுனாங்கன்னா அந்த அணிகளோட ரன் ரேட்டு அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அது நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்தும். ஸோ அந்த பார்வையின் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைக்கி போட்டியில் ரன் ரேட்டில் ப்ளஸில் இருந்த பஞ்சாப் அணி ரன் ரேட்டில் மைனஸில் இருந்த லக்னோ அணிக்கிட்ட தோற்று போயிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம சிஎஸ்கேவுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக தாங்க அமைஞ்சிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.